வரலாற்றை மாற்றி எழுதுவது அப்படிங்கிறதும் வரலாற்றை இருட்டடிப்பு செய்வது என்பதும் குறிப்பாக திராவிட இயக்க எதிரிகளுக்கு ஒரு வாழ்நாள் ஆயுதம். அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம்னா அவங்க கூச்சம் இல்லாம போய் சொல்லுவாங்க. நாம உண்மையை கூட வலிஞ்சு விளக்கத்தோட மட்டும்தான் நம்மளால பேச முடியும். ஆனா அவங்க கூச்சம் இல்லாம என்ன வேணாலும் பேசுவாங்க. திராவிட இயக்கம் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என்ன செய்தது அப்படின்னு கேட்கிறவங்க இதை ஒவ்வொரு வரியாக வாசிக்க வேண்டும். பெண் என்பவள் ஒரு தெய்வத்தின் அம்சம். இதுதான் பெண்ணை பாராட்டி பேசுறது. இப்படி பேசினாதான் பெண்ணை பாராட்டி பேசுறது. எந்த தலைவராக இருந்தாலும் பெண்கள் மாநாட்டுக்கு போனா இப்படிதான் பேசணும். இப்படி பேசாம நீங்க எல்லாம் ஏன் இப்படி மானம் இல்லாம இருக்கிறீங்க, நீங்க எந்தைக்கு திரும்ப போறீங்க, இப்படி புள்ள குட்டி பத்திக்கிட்டு இருந்தா நீங்க உருப்பட முடியுமா? பெண்மையை போற்றுதும் அப்படின்னு பெண் விடுதலை பேசினவர் கிடையாது பெரியார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இங்கு பொது உடைமை இயக்கத்துக்கும் காங்கிரஸ் இயக்கத்துக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. வெறும் ஒரு அழகிய போட்டிக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு மட்டுமே எதிரான ஒரு அமைப்பு அல்ல பெண்களிய. பெண் விடுதலை என்பது முழுமையான அரசியல் விடுதலையோடு தொடர்புடைய ஒன்று. பெரியார பெரியார் அப்படின்னு முதல்ல சொல்ல வேண்டிய ஒரு தேவை எங்கிருந்து வருதுன்னா, பெரியாரை பெரியார் என்று மட்டுமே அழைக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் அந்த மாநாட்டினுடைய முதல் தீர்மானம். மை சென்னை 360 நேயர்களுக்கு வணக்கம். கடந்த செப்டம்பர் 9 சென்னை பெரியார் திடல்ல பகுத்தறிவு கழகத்தின் சார்பில் தோழர் வெற்றி செல்வன் அவர்கள் எழுதிய பெரியார் எப்படி பெரியார் அப்படின்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்தது. அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட பல கருத்துக்கள் பேசியிருக்காங்க. அதில் குறிப்பாக அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, வலதுசாரிகளும் பார்ப்பனர்களும் கூச்சமே இல்லாம பல பொய்களை பேசுறாங்க. ஆனா பெரியாரிஸ்டுகளும் முற்போக்குவாதிகளும் பாத்தீங்கன்னா உண்மையை சொல்றதுக்கு கூட கூச்சப்பட்டு வெக்கப்பட்டு ஒதுங்கி நிற்க வேண்டிய சூழல்ல இருக்குது அப்படின்றத வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெரியாரே பெரியார்னு சொல்ல வேண்டிய தேவை ஏன் வந்தது அப்படின்றத தன்னோட பேச்சுல மிகவும் தெளிவாக விளக்கியிருக்காங்க. இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுறதோட வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே மை சென்னை 360 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எனக்கு இந்த நூலை கொண்டு வரேன்னு அவர் சொன்னோன்னே எனக்கு கலை ஞாபகம் தான் வந்தது. ஏன்னு கேட்டா, அவர்கள் எப்போது இந்த மாநாடு பற்றிய ஒரு செய்தி வந்தாலும் அதை உடனே எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புவாங்க. இல்லைன்னா சமயத்தில் முதலெல்லாம் தொலைபேசியிலேயே கூப்பிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுடைய பெரும் ஆதங்கம் என்னவாக இருக்கும் என்றால், ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையான ஒரு பகுதியை மட்டும் பேசுகிறார்கள். அதான் அவங்க பேசுறது உண்மையான்னு கேட்டால் உண்மைதான். ஆனால் அது ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதியை அவர்கள் முழுமையாக பேசுகிறார்கள். பகுதி என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் பகுதிதான் உண்மை அப்படின்னு பேசும்போது அவர்களுக்கு மிகுந்த ஆதங்கத்தோடு, இந்த மாநாட்டின் தலைவர் யார் தெரியுமா ஓவியா, நீங்க இந்த மாதிரி அவங்க பேரையே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, அவங்களுடைய பேர் அது நிச்சயமாக இருக்கும். அந்த ஆதங்கம் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அவங்க பேரையே இன்னைக்கு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க நிறைய தடவை என்கிட்ட பேசியிருக்காங்க, செய்தி அனுப்பியிருக்காங்க. வெற்றி இந்த மாதிரி ஒரு நூலை கொண்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி பேச வந்த பொழுது எனக்கு அதுதான் நினைவு வந்தது. நானும் சொன்னேன், உண்மைதான். அது என்ன நடந்தது, அதாவது வெறும் பெண்கள் பெயர் மட்டும் முக்கியம் அல்ல, அந்த வரலாறு ரொம்ப முக்கியம். அதாவது எந்த சூழல்ல அப்படி ஒரு மாநாடு நடைபெற்றது, என்னென்ன கோரிக்கைகளை அது வைத்தது, எந்த மொழியில் பேசியது, யாரை தன் மக்களாக வரித்து கொண்டது, இது அவ்வளவு முக்கியம். அப்போ இந்த பெண்கள் தலைமையேற்றார்கள், இந்த பெண்கள் இதுக்கு அமைப்பாளர்களாக இருந்தார்கள் என்பதை தாண்டி அந்த மாநாடு என்ன விதமான ஒரு வரலாற்று பாத்திரத்தை வகிக்கிறது அப்படின்னு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. கண்டிப்பாக அதை நாம் செய்யணும். ஏன்னு கேட்டா, ஒரு வரலாற்றை மாற்றி எழுதுவது அப்படிங்கிறதும் வரலாற்றை இருட்டடிப்பு செய்வது என்பதும் குறிப்பாக திராவிட இயக்க எதிரிகளுக்கு ஒரு வாழ்நாள் ஆயுதம். அது அவங்க எப்பவுமே கைவிட்டதே கிடையாது. அந்த ஆயுதத்தை அவங்க கீழே போடுறதே கிடையாது. அவர்களுக்கு அது ரொம்ப வலிமையான ஆயுதம்.
என்ன ஒன்று அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம்னா, அவங்க கூச்சம் இல்லாம போய் சொல்லுவாங்க. நாம உண்மையை கூட வலிஞ்சு வலிஞ்சு விளக்கத்தோட மட்டும்தான் நம்மளால பேச முடியும். உண்மையே பேசும்போது கூட நாம ஒரு வண்டி ஆசிரியர் மேடைகள்ல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு பெரிய ஒரு வண்டி ஆதாரம் டேபிள்ல இருக்கும். அப்படி மிகப்பெரிய ஆதாரங்களோட தான் நம்மளால பேச முடியும். ஆனா அவங்க கூச்சம் இல்லாம என்ன வேணாலும் பேசுவாங்க. இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் இருக்கின்ற ஒரு பெரிய வேறுபாடு. இந்த பெண்களுக்காக சரியாக பேசுவதற்கு அன்னைக்கு பெரியார் ஒரு தலைவர், இன்னொரு பக்கம் காந்தி ஒரு தலைவர். இந்த 2 தலைவர்கள் தான், 2 பேருமே பெண்களை பத்தி பேசினாங்க. பெண் விடுதலை அப்படின்னும் பேசினாங்க, பெண்கள் நலன் அப்படின்னு பேசினாங்க. ஆனால் இந்த பெண்கள் தீவிரமாக தீர்க்கமாக எதை உணர்கிறார்கள் என்றால், உண்மையான பெண் விடுதலையை, உண்மையான பெண் சுதந்திரத்தை, தமிழர்களின் விடுதலையை, இந்த 2ம் இணைத்துதான் அன்று பார்க்கப்பட்டிருக்கிறது. அதுதான் திராவிட இயக்கத்தின் வரலாறு. தமிழர் விடுதலையை பிரித்த திராவிட இயக்கத்தின் வரலாறு ஒரு ஏடு கூட கிடையாது. அந்த வரலாற்றில் ஒரு பக்கம் கூட தமிழர் நலனிலிருந்து பிரிக்கப்பட்ட என்கின்ற ஒரு பக்கம் கிடையவே கிடையாது. அதற்கு மிகப்பெரிய சாட்சி இந்த நூல். திராவிட இயக்கம் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என்ன செய்தது அப்படின்னு கேட்கிறவங்க இதை ஒவ்வொரு வரியாக வாசிக்க வேண்டும். புரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களை பத்தி நான் அவங்க வாசிச்சுட்ட வேஸ்ட் ஆக்க வேண்டாம் டயத்தை. ஏன்னா அவங்க படிச்சாலும் புரிஞ்சுக்க போறது இல்லை. ஆனால் உண்மையாகவே தேடுகிற இளைஞர்கள் இருப்பார்களே, ஆனால் நம்ம இப்ப இந்த 3 கூட அப்படி விதண்டாவாதம் செய்யறவங்களுக்கு பதிலே நம்மளாம் போடுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அது நமக்கு தான் நேர விரயம். எனவே உண்மையாகவே தமிழ்நாட்டு வரலாறு, திராவிட இயக்கத்தின் வரலாறு எப்படி வளர்ந்திருக்கிறது, எந்த பாதைகளில் வளர்ந்திருக்கிறது அப்படின்னு படிக்க விரும்பினால் அதற்கு மிகப்பெரிய சான்று இந்த நூல். மிகப்பெரிய சான்று. வெற்றி அந்த வகையில் வெற்றி செல்வன் ஒரு நல்ல வரலாற்று ஆதாரத்தை இங்கு படைத்திருக்கிறார். திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு, அதனுடைய அடிப்படையான திசைகள் என்ன என்பதனை ஒரு சுட்டி காட்டுகின்ற பணியை இந்த நூல் தெளிவாக செய்கிறது அப்படின்னு நான் தயங்காம சொல்லுவேன். ஏன்னு கேட்டா, அந்த மாநாடு பெரியாரை பெரியார் என்று மட்டுமே அழைக்க வேண்டும், அதற்கு அவர்கள் காரணத்தையும் பதிவு செய்கிறார்கள். இவர் போல தென்னிந்தியாவில் தமிழர் நலனுக்கும் பெண்கள் நலனுக்கும், அப்பவும் அவங்க அது 2ஐயும் சேர்த்து தான் சொல்றாங்க. அந்த முதல் தீர்மானத்தை அவங்க வேண்மால் வாசிச்சாங்க, 2ஐயும் சேர்த்து தான் சொல்றாங்க. பெண்கள் நலனுக்காக மட்டும்னு அந்த மாநாடு சொல்லலை. முழுக்க முழுக்க தமிழ் மொழி நலன், தமிழர் நலன், அதற்கு பாடுபடக்கூடியதில் பெரியாரை போல் வேறொருவரை நாங்கள் காணவில்லை அப்படின்னு சொல்லிதான் இந்த தீர்மானத்தை அவங்க நிறைவேற்றுறாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நடந்த அந்த அரசியல் போக்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாநாட்டில் இன்னொரு விஷயமும் பதிவு செய்யப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான சில 2-3 விஷயங்களை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நாம் இந்த நூலை தொட்டு நாம் இன்னும் தேட வேண்டிய புள்ளிகளை மட்டும் நான் முடித்துக் கொள்கிறேன். ஒன்று, இந்த நூல் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த நூலுக்கு பின்னாடி பார்க்கும்பொழுது அதில் ஐயா ஆற்றிய உரை இருக்கு. அது ரொம்ப சிறப்பான உரை. அதற்கு தான் அவர் கைது செய்யப்படுறார். இந்த மாநாட்டில் பேசியதற்கு தான் அவர் பெண்களை நீ புரட்சி செய்ய தூண்டினாய், பெண்களை கிளர்ச்சி செய்ய தூண்டினாய் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டின் கீழ் தான் அவர் கைது செய்யப்படுகிறார். ஏன்னா அப்பெல்லாம் பெண்கள் மாநாட்டில் என்ன பேசி இருப்பாங்க அப்படின்னா, பெண் என்பவள் மாபெரும் சக்தி, அவளுக்கு ஈடு இணையே கிடையாது, நம்ம எல்லாரும் பெண்களின் பாதார இதை தொட்டு வணங்க கடமைப்பட்டவர்கள், பெண் என்பவள் ஒரு தெய்வத்தின் அம்சம். இதுதான் பெண்ணை பாராட்டி பேசுறது. இப்படி பேசினாதான் பெண்ணை பாராட்டி பேசுறது. எந்த தலைவரா இருந்தாலும் பெண்கள் மாநாட்டுக்கு போனா இப்படிதான் பேசணும். ஆனா அப்படி பேசாம நீங்க எல்லாம் ஏன் இப்படி மானம் இல்லாம இருக்கிறீங்க, நீங்க என்னைக்கு திருந்த போறீங்க, இப்படி புள்ள குட்டி பெத்துக்கிட்டு இருந்தா நீங்க உருப்பட முடியுமா, நீ போராட்ட காலத்துக்கு வா, உன் வீடுதான் முக்கியம் நினைக்காத, அந்த வீடு உனக்கு என்ன சுதந்திரத்தை கொடுத்துருக்கு, என்ன சுயமரியாதையை கொடுத்துருக்கு, நீ வெளியே வா அப்படின்னு பேசுறதுக்கு
இன்னைக்கு கூட யாரும் கிடையாதுங்க. பெரியாரை தவிர, பெரியார் இதில் ஆற்றிய உரை, பெண்கள் மாநாட்டு உரை, வேறு யாராலாவது எனக்கு தெரிந்து வேறு எந்த இடத்திலும் கூட ஆற்றப்பட்டு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. பெண்மையை போற்றுதும் அப்படின்னு பெண் விடுதலை பேசினவர் கிடையாது பெரியார். அப்படி போற்றியெல்லாம் பேசல. அது ரொம்ப முக்கியமாக நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த மாநாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல், தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலே என்னன்னா இந்திய எதிர்ப்பு போர். இந்திய எதிர்ப்பு போர் அப்படிங்கிற வரலாறோடு சேர்த்து படிக்க வேண்டிய பக்கமாகத்தான் இந்த மாநாட்டையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த மாநாடே இந்திய எதிர்ப்பு போருக்கான ஒரு போர் முழக்க மாநாடு தான் இது. அதில் பெண்கள் என்ன சொல்றாங்க, என்ன நடந்திருக்கும் நம்ம ஒரு புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஏற்கனவே இங்க என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இங்கு பொது உடைமை இயக்கத்துக்கும் காங்கிரஸ் இயக்கத்துக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. பொது உடைமை தலைவர்கள் எல்லாருமே அதுல இருந்து வந்தவங்க தான் அப்படிங்கிறதும் வரலாறு ரீதியா நமக்கு தெரியும். பெண்கள் அமைப்புங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டும் ஒண்ணுதான். அப்படிப்பட்ட சூழல்ல அந்த பெண்கள் அமைப்பினுடைய ஆரம்ப கால வரலாறுல நான் இதை தவிர இன்னொரு உதாரணத்தையும் நான் ஏற்கனவே கருஞ்சட்டை பெண்கள்ல குறிப்பிட்டிருக்கிறேன். அவர்களுடைய இடஒதுக்கீடுக்கு எதிரான சிந்தனை இருந்தது. அதை வகுப்பு துவேஷம் என்று அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இங்க மட்டும் இல்ல, வெளிநாட்டுல போய் பாரிஸ்ல, லண்டன்ல நடந்த மாநாடுகள்ல இந்திய பிரதிநிதிகளாக வேறு யாரும் அல்ல, முத்துலட்சுமி அம்மையார் போன போது கூட அவர் அதைத்தான் பதிவு செய்திருக்கிறார். வகுப்பு துவேஷிகள் என்றுதான் அவர் நம்மை டாக்டர் அம்பேத்கரை எல்லாம் அவர் பதிவு செய்கிறார். அதே போல இந்த இந்திய எதிர்ப்பு காலகட்டத்திலேயும் இந்தியை ஆதரித்து அந்த பெண்கள் ஏதோ ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதற்கு வலிமையான மறுப்பையும் கண்டனத்தையும் இந்த மாநாடு பதிவு செய்கிறது. இதுதான் இங்கு நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான வரலாற்று நிகழ்வு. அந்த கண்டனத்தையும் இந்த தீர்மானங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்ல, பெரியார் பேசுகின்ற போதும் அவர் அதை குறிப்பிடுகிறார். அதாவது இந்த பெண்கள் தான் தமிழ்நாட்டினுடைய உண்மையான பிரதிநிதிகள், இவர்கள் இந்தியை எதிர்க்கிறார்கள், இந்தியை ஆதரிப்பவர்கள் அவர்கள் இந்த தமிழ் பெண்களின் உண்மையான பிரதிநிதிகள் அல்ல அப்படிங்கிறத பெரியாரும் தன்னுடைய உரையிலே பதிவு செய்கிறார். எனவே இந்த ஒட்டுமொத்த சூழல் ஒரு இந்திய எதிர்ப்பு சூழல்ல தான் பெரியார் அந்த காலகட்டம் 1938 35 இருந்து 45 வரைக்கும் இருந்த ஒரு எழுச்சி மிகு காலகட்டம். அந்த காலகட்டத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை, போக்கை நமக்கு ஒரு நூலாக ஆக்கி தந்தது பாராட்டப்படக்கூடியது. இதை தொடர்ந்து நாம் என்ன சிந்திக்க வேண்டியிருக்குன்னா, 1970களுக்கு பிறகு நான் நினைக்கிறேன், அதன் பிறகுதான் இங்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடைய பெண்கள் அமைப்புகள் தமிழ்நாட்டுக்குள்ளார வர்றாங்க. தமிழ்நாடு கிட்டத்தட்ட இந்தியான்னு கூட எடுத்துக்கலாம். அதற்கு முன்பு வரை ஒன்று காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பெண்கள் இயக்கங்கள் இருந்தாங்க, திராவிட இயக்கத்தினுடைய சுயமரியாதை சுயமரியாதை இயக்க பெண்கள் இருக்க எல்லா சுயமரியாதை இயக்க மாநாடுகள்லையும் ஒரு நாள் மாநாடு பெண்களுக்கான மாநாடு இல்லாம சுயமரியாதை இயக்க மாநாடுகள் நடத்தப்பட்டது இல்லை. எனவே சுயமரியாதை இயக்கமே ஒரு தனி பெண்கள் அமைப்பை அவர்கள் கட்டாமலேயே அதுவே ஒரு ஒட்டுமொத்த பெண்களுக்கான அமைப்பு, பெண்கள் அமைப்பாக தான் சுயமரியாதை இயக்கம் இருக்கிறது. அதனுடைய எந்த தீர்மானங்களை எடுத்தாலும் பகுதி தீர்மானங்கள் பெண்களுக்கான தீர்மானங்களாக இருக்கின்றன. பொது மாநாடாக இருந்தாலும் அதில் பகுதி தீர்மானங்கள் பெண்களுக்கான தீர்மானமாக இருக்கின்றன. இன்னைக்கு வரைக்கும் கூட இந்த கலாச்சாரத்தை நம்ம இன்றைய அரசியல் இயக்கங்கள்ல பார்க்க முடியுதானா? இல்ல. மகளிர் அமைப்பு மட்டும்தான் பெண்களை பத்தி பேசும். பொதுவான அமைப்புல பெண்களுக்கான விஷயங்கள் விடுபட்டு போயிடும். ஆனால் இங்க அப்படி அல்ல. இந்த போக்கில் 70களுக்கு பிறகுதான் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, இங்கு என்ஜிஓஸ் பேஸ்ட் மூவ்மெண்ட்,
தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அடிப்படையிலான பெண்கள் அமைப்புகள் வருகின்றன. நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். அதற்கு முன்னால் பெண்கள் அமைப்பின் கோரிக்கைகள் என்னவாக இருந்தன அப்படிங்கிறதுக்கு நாம ஒரு உதாரணம் பார்க்கணும்னா அதை நாம இந்த தீர்மானங்கள்ல பார்க்கணும். பெண்கள் எதை தங்கள் கோரிக்கைகளாக கொண்டிருந்தார்கள், அவர்கள் எவ்வளவு அரசியல் விழிப்புணர்வோடு இருந்தார்கள். வெறும் ஒரு அழகிய போட்டிக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு மட்டுமே எதிரான ஒரு அமைப்பு அல்ல பெண்கள் இயக்கம். பெண் விடுதலை என்பது முழுமையான அரசியல் விடுதலையோடு தொடர்புடைய ஒன்று என்கின்ற ஒரு முழு புரிதலோடு இங்கு பெண்கள் இயங்கி இருக்கிறார்கள். டாக்டர் தர்மாம்பாள் அவர்கள்லாம் NSK அவர்களுடைய வழக்கில் அவருக்கு முழுமையாக உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அரசியல் பலம் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள், அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். தமிழ் வாத்தியார்களுக்கு சம்பள உயர்வுக்கு ஒரு காரணமான போராட்டத்தை நடத்திய பெண்மணியாக தர்மாம்பாள் நமக்கு காட்சி அளிக்கிறார். மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையாரை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த நேரம் அதற்கு நிச்சயமாக போதாது. அவ்வளவு ஆளுமையான பெண்கள், அவ்வளவு தீரமான பெண்கள் இங்கு அது மணியம்மையார் வரை அதற்கு அந்த ஒரு பெரிய பின்புலம் தமிழக பெண்களுக்கு இருக்கிறது. அதை தமிழக பெண்களுக்கு நாம் அடையாளம் காட்ட வேண்டும். என்ன நடந்ததோ அதை ஒரு திரிவில்லாமல் எழுதுவது, எந்த ஒரு தரப்பிலும் நின்று எழுதுவதல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்னேன், எனக்கு இந்த மாநாடு பற்றிய ஒரு அடிப்படை ஆதாரத்தை தந்தது விடுதலை ஞாயிறு மலர். நான் திடல்ல ஒரு மார்ச் 8 நிகழ்வின் போது முழுக்க அந்த ஒரு பக்கத்தை படிச்சுட்டு தான் பேசினேன். பேசிட்டு இறங்கின உடனே கவிஞர் அந்த மேடையை விட்டு இறங்க முன்னாடியே சொன்னாரு, நீ பேசினேல இவ்வளோ நேரம், அந்த மலர் யார் தயாரிச்சது தெரியுமா, ஒவ்வொரு எழுத்தும் நான் கம்போஸ் பண்ணி தயாரித்தேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதாவது அந்த ஒரு மலருங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று பெட்டகம். அந்த மாநாட்டில் என்ன நடந்தது, யார் யார் பங்கு பெற்றாங்க, அதாவது இந்த உரைகள் மட்டும்தான் அதில் இடம்பெறல. இன்னைக்கு இதில் மாநாட்டில் பெண்களுடைய உரைகளும் முழுமையாக இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அது தவிர மற்ற அனைத்தையுமே ஒரு ஆவணமாக தொகுத்து தந்த கவிஞருக்கு நாம் முதலில் இப்பொழுது நன்றி சொல்ல வேண்டும். அந்த பணியை அன்று அவர் சபனேச, ஏன்னா நமக்கு நிறைய நிகழ்ச்சிகளோட முக்கியத்துவம் அது நடக்கும்போது புரிகிறது இல்லை. இன்னைக்கு நான் கூட சொல்லுவேன், நம்ம அந்த காலத்திலேயே பேசுறது இல்லை. இன்னைக்கு கருஞ்சட்டை பதிப்பகம் அப்படிங்கிற ஒரு பதிப்பகம் அப்படிங்கிறது தொடர்ந்து வெளிக்கொணரக்கூடிய நூல் வரிசை அது எத்தகையதாக இருக்கிறது. அப்போ நமக்கு அந்த காலகட்டத்தில் அதை நாம உணர்றதில்லை. ஒரு 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 குறிப்பிட்ட காலங்கள் கடந்துதான் நாம சில தேவைகளை நினைத்து பார்க்கிறோம். அது கூட என்னன்னா அதுவும் இல்லாம போற ஒரு நிலைமை வரும்போதுதான் அதிகமா தெரியும். அப்படிப்பட்ட சூழல்ல இந்த வரலாற்றை நமக்காக பாதுகாத்து எடுத்து தந்தவர் முன்னிலையிலேயே இந்த நூல் வெளியிடப்படுகிறது அப்படிங்கிறது இந்த நூலுக்கான இன்னொரு சிறப்பு. அதை நாம் கண்டிப்பாக பதிவு செய்தாக வேண்டும். கவிஞர்கிட்ட இருந்து இந்த பெண்மணிகள் எல்லோரையும் நம்மை விட அதிகமாக கவிஞருக்கு தெரியும். இப்போ மலர்முகத்தம்மையார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம கருஞ்சட்டை பெண்கள் நூல் வந்தோன்னா கூட அதை பார்த்து இப்படி இருக்கும் போதே இன்னும் நீ எழுதலையோ, இன்னும் பேர் வரலையே அப்படின்னா ஏன்னு கேட்டா அவங்களுக்கு மனசுக்குள்ளார அந்த பட்டியல் இருக்கு. அதை படித்து ஒருத்தர் பெற்றுவிட முடியாது. பல்வேறு விஷயங்கள் படிப்பதனால் மட்டும் பெற்றுவிட முடியாத விஷயங்கள்னு ஒன்று இருக்கு. எனவே அவரிடமிருந்து நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்க இருக்கின்றன. இருந்தாலும் நான் அடிப்படையாக சில விஷயங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பெரியார் எப்படி பெரியார், முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறணும். இன்னைக்கும் கூட அது என்னன்னு தெரியல, அதாவது மீனாட்சி அம்மை கோயிலுக்குள்ளார வைத்தியநாதையர் தான் முத கூட்டிட்டு போனாருங்கிறது எப்படி அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்களோ, அது மாதிரி பல்வேறு விஷயங்களை விளக்கங்கள் கொடுத்தாலும் அதை பத்தி கண்டுக்கிறாம அதையே திரும்ப திரும்ப சொல்ற பழக்கம் நம்மள கூட இப்ப நிறைய பேருக்கு வந்துட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது.
முதல்ல பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை பெண்கள் தரவில்லை. பட்டம் அவருக்கு ஏற்கனவே இருக்கிறது. பெரியார் என்று அதை இந்த நூலோட ஒரு அதான் அந்த உள்ளதை உள்ளபடி எழுதும் போது பல உண்மைகளை அது தானா கொண்டு வரும். அதாவது வெற்றி செல்வன் என்கின்ற படைப்பாளருக்கு அப்படிப்பட்ட ஒரு இலக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உண்மைகளை நீங்கள் முறையாக வரிசைப்படுத்தி தொகுத்தால் அந்த உண்மைகள் தானே பல்வேறு விஷயங்களை நமக்கு போதிக்க வல்லமையுடையதாக இருக்கின்றன. அதனாலதான் நம்ம வரலாற்று நூல்களை பாராபட்சம் இன்றி எழுதணும், இல்லைன்னா பக்க சாய்வு இன்றி எழுதணும் அப்படின்னு சொல்றதோட நோக்கம் என்னன்னா, படைப்பாளிக்கே விடுபட்டு போன உண்மை படிக்கிறவங்களுக்கு புரியலாம். அந்த நூலை எழுதுகிறவர்களுக்கே தெரியாத உண்மையை அந்த வரலாறு வாசகர்கள் கண்டுபிடிப்பாங்க அதுல இருந்து. அது மாதிரியாக இந்த நூல் ரொம்ப அழகாக ஒரு இடத்தை சுட்டி காட்டுகிறது. பெரியாரை பெரியார் அப்படின்னு முதல்ல சொல்ல வேண்டிய ஒரு தேவை எங்கிருந்து வருதுன்னா, அவரே சொல்றாரு, என் பேருக்கு பின்னாடி சாதி பேரை இடி போடாத. இப்ப நாம ஒரு சமூக பழக்கத்தை இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பல்வேறு விஷயங்கள் போடல, ஒரு புரிய மாட்டேங்குது, சொன்னாலும் விளங்க மாட்டேங்குது, அது என்ன பண்றதுன்னு தெரியல. பழைய ஆட்கள் பேரை எழுதும் போது சாதி பேரோட எழுதுனா உடனே இப்படி கத்தி கபடாவை தூக்கிக்கிட்டு வர்றாங்க, நீ எப்படி சாதி பேரை போடலான்னு. அவங்களுக்கு என்ன புரியலன்னா, நீ சாதிங்கிறது ஒரு அமைப்பாக இருந்திருக்கு, இன்னும் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? நீ அதனுடைய கூறுகளை புரிஞ்சுக்கிட்டு தான் எதிர்க்க முடியும், ஒழிக்க முடியும். புரிஞ்சுக்கவே தயாரா இல்லைன்னா எப்படி ஒழிக்கிறது? இது ஒரு சிக்கலான விஷயம். அப்போ அன்றைய சமூகத்தில் சாதி பெயர் என்பது ஒருத்தரை மரியாதை கொடுப்பதற்கான அடையாளமாகவும் கருதப்படுகிறது. அப்ப அதை எடுத்துட்டா ராமர் ஏதோ ஒரு எனக்கு பேர் சொல்லவும் பயமா இருக்கு, யார் பேரையாவது லிங்க் பண்ணி விட்டுக்கூடாது. ஏதோ ஒருத்தருடைய பேரு அதுக்கு பின்னாடி பிள்ளையோ முதலியாரோ ஏதோ ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை போடாமல் விழித்தால் அவரை ஒரு வயது குறைவானவரை விழிப்பது போலவும், ஒரு மரியாதை இல்லாமல் கூப்பிடுவது போலவும் ஒரு பொருள் விடுகிறது, அல்லது ஒரு தொனி விடுகிறது. இது அந்த சமூக அமைப்பின் காரணமாக விளைந்த ஒரு விளைவு இல்லையா? அப்போ இவர் சொல்றாரு, ராமசாமினே சொல்லுங்க இனிமே ஆனா போடுறவங்க இப்படி அவரை போய் ராமசாமின்னு எழுதுறது, அதை எழுத முடியாதே அப்படின்னு சொல்லும் போதுதான் அவருக்கு ஒரு அடைமொழி. அப்படிங்கிறப்ப பலரும் அவரை விட பெரியார் ஒருவர் யார் இருக்கிறார், அவரை விட காரியம் மாற்றிய பெரிய, இப்படி அதை தொட்டு அந்த புள்ளியை தொட்டு அப்புறம் அது விரிந்து கொண்டு போகிறது. அப்போ பெரியார் என்று அவரை பலர் வீழ்கிறார்கள். நம்முடைய அருள்மொழி அவர்கள் கூட இப்ப அதுல பெண் ஜானகி அம்மா அப்படின்னு சொல்லி பினாங்கிலே இருக்கக்கூடிய தோழர், அவர் பெரியாரை அப்போதே பெரியார் என்று விழித்திருக்கிறார் அப்படின்னு அவங்க எடுத்து இப்போ நீண்ட கட்டுரைகள்லாம் அவங்க எழுதினாங்க, அருள்மொழியும் எழுதினாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப இந்த பெண்கள் மாநாட்டில் பெரியார் பட்டம் வழங்கப்படும் போது அதுதான் முதல் தீர்மானம். அந்த மாநாட்டினுடைய முதல் தீர்மானமே அதுதான். அந்த தீர்மானத்தின் சிறப்பு தன்மை என்ன அப்படிங்கறத நாம தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்னன்னா, பெரியார இனிமே பெரியார்னு மட்டும்தாங்க சொல்லணும். இது பெரியார்னு பட்டம் அளிப்பதை விட ஒருபடி மேலானது. ஒருவருக்கு ஒரே பட்டம் கொடுக்கலாம், ஆனா பட்டம் கொடுக்கிற யாரும் இனிமே இந்த பட்டத்தை தவிர நீங்க வேற எதுவும் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றது இல்லை. ஆனால் அந்த பெண்கள் மாநாடு அதை கூறியது, பெரியாரை பெரியார் என்று மட்டுமே அழைக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் அந்த மாநாட்டினுடைய முதல் தீர்மானம். அதுதான், இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதனுடைய இன்னொரு சிறப்பு தன்மை என்னன்னா, வெறும் திராவிடர் கழக பெண்கள் கூடி இதை நடத்தினார்களானா இல்லை. அதாவது சுயமரியாதை நான் சொன்னேன் படிச்சுட்டு பேசுறது, ஏற்கனவே அவர் ஒரு பிழைத்திருக்கம் போட்டுட்டாரு. என்னன்னு கேட்டா, நம்ம இங்க கலை இந்த பிழை திருத்தம் ராகிலா இல்ல கலைதான் சொன்னது, கருஞ்சட்டை பதிப்பகம்
ஒரு பிழை திருத்தம் இருக்காதுன்னு சொன்னோன்னா அண்ணன் வந்து என்னை இங்க பாரு அப்படின்னாரு. அதுக்குள்ளார பிழை திருத்தம் அவர் பார்த்துட்டாரு. இப்ப 2வது பிழை திருத்தம் இதுன்னு நினைக்கிறேன். எனவே திராவிடர் கழக பெண்கள் மாத்திரம் அல்ல, அதை மன்னிக்கணும், அதாவது சுயமரியாதை இயக்க பெண்கள், பெரியார் கட்சிக்கார பெண்கள் மாத்திரம் அல்ல அப்படி கூடியவர்கள். அதற்கு மாறாக அன்று தமிழ் சமூகத்தில் பொது தொண்டாற்றி கொண்டிருந்த பெண்மணிகள், பொது தொண்டுங்கிற ஆற்றுவதற்கு பல்வேறு இடங்கள் முகங்கள் இருக்கின்றன இல்லையா? இப்ப டாக்டர் தர்மாம்பாலை எடுத்துக்கிறோம், அவங்க ஒரு சித்த மருத்துவர். அப்போ அடிப்படையாக அவங்க மருத்துவர், அவங்களுக்கு இருக்கான சமூக தொடர்பின் வாசல்களை சொல்றதுக்காக நான் சொல்றேன். அடிப்படையாக நம்மையார் மருத்துவராக இருக்கிறார், தமிழ் பற்று மிக்கவராக இருக்கிறார். அவரிடம் மருத்துவம் இருக்கிறது, தமிழ் பற்று இருக்கிறது. 3வதாக அவரிடம் சுயமரியாதை இருந்தது, பெண் விடுதலை மீது ஆர்வம் இருந்தது. இப்படி ஒவ்வொரு பெண்ணுக்கும் சில சிறப்பு தன்மைகள் இருக்கு. அந்த பெண்கள் ஒவ்வொருவரை பற்றி, அதுதான் கருஞ்சட்டை பெண்கள் நூல்லையும் நம்ம அதுதான் விரிச்சு எழுதியிருந்தோம். கருஞ்சட்டை பதிப்பகத்துடைய முதல் வெளியீடு அந்த நூல், கருஞ்சட்டை பெண்கள்ங்கிற நூல். அப்படி தர்மாம்பாள் அவர் நீலாம்பிகை அம்மையார் அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவர் நம்ம கலை அவர்களுடைய பாட்டி, அவங்க வந்து மறைமலையடிகளார் அவருடைய பெண் மகள், தமிழ் மீது தனியா பற்றுள்ளவர். அந்த காலத்திலேயே அவர் தமிழ் பற்றுள்ளவர்ங்கிறது மட்டும் இல்ல, ஆங்கில புலமை மிகுந்தவர் இல்லையா? பேராசிரியர், பல்வேறு நூல்களை ஆற்றி அளித்தவர். எனவே அப்படிப்பட்ட திறமையுள்ள பெண்கள் பலரும், மீனாம்பாள் அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவர் வந்து சிங்கப்பூர்ல இருந்து வரக்கூடிய ஒரு நல்ல வளமையான குடும்பத்திலிருந்து வரக்கூடிய பெண், படித்த பெண். ஒரு சாதிய ஒடுக்குமுறையை எதிர்த்தும் பெண் விடுதலைக்காகவும் அவர் தேடுகின்ற பொழுது, இவர்கள் எல்லோருக்கும் ஒரு கதாநாயகராக, தலைவராக பெரியார் ஒருவரை தவிர அன்று வேறு யாரும் இல்லை. அன்று என்ன, இன்று வரை கூட யாரும் இல்லை அப்படிங்கிறது உண்மை. எனவேதான் அவர்கள் அந்த ஒரு புள்ளியில் சந்திக்கிறார்கள். இவரை விட்டா நமக்கு வேற யார் இருக்கா? இதுதான் வரலாறு. இன்றைய தமிழ்நாட்டில் வரக்கூடிய பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய பெண், நான் யாருடைய தொடர்ச்சி என்று சிந்திக்கும் பொழுது, நான் மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையாரின் தொடர்ச்சி, நாகம்மையாரின் தொடர்ச்சி, மணியம்மையாருடைய தொடர்ச்சி என்கின்ற உளவியலை பெற வேண்டும். வெறுமனே நான் வெற்று வார்த்தைகளை நான் உருவாக்க சொல்லவில்லை. அந்த முழு உணர்வு நிலை அவர்களுக்கு வர வேண்டும். அந்த அளவுக்கு நாம இந்த செய்திகளை இன்னும் அதிகமாக எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதான் நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். சனாதன மூளைக்குள்ள வந்து அவங்க பிஜேபியில சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக அக்கா குஷ்பு இருக்கிறாங்க. சனாதனத்துக்கு கை கட்டி சேவகம் செய்கிறாங்க. அதனாலதான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா, அவங்க சனாதனத்தை கையில் எடுத்து கெட்டு போனாங்க, விழுந்து போனாங்க, தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்ரி ரஹ்மான் கெத்தா நிக்கிறாங்க. இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவேற்கிறாங்க, அவங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க.